என்ன இயற்கை கொடுக்குதோ அதை எடுத்துப்போம். தேவையில்லாம கண்டதை போட்டு உடம்பை வீணாக்கிக்கிட்டு தேவையில்ல. என்னோட கருத்துங்க, என்னோட தனிப்பட்ட கருத்து. வணக்கம்ங்க. இந்த பதிவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, சின்ன வெங்காயம் வந்து நம்ம வீட்டு தேவைக்காக போட்டிருந்தோம். அறுவடை நாள் நெருங்கிருச்சு. நம்ம அதை தான் இன்னைக்கு அறுவடை பண்ண போகிறோம். அதை தான் இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போறீங்க. வாங்க பார்க்கலாம். வெங்காயம் பாருங்க. ஒன்று ரெண்டு தூர் நல்லா விட்டுருக்கு. 1 2 3 4 5 6 7 8. இன்னும் நம்ம பெருசாக ஒன்றும் நம்ம எதுவுமே பண்ணலைங்க. சாம்பல் கொடுத்தோம். அங்கே பாருங்கள், இதில் வந்து சாம்பல் கொடுத்தோம். மற்றபடி எந்த ஒரு ரசாயனமோ எதுவுமே போட கிடையாது. தண்ணி இந்த டைம் மழை பெஞ்சதுனால தண்ணி கூட கொடுக்க கிடையாது. தண்ணியை பெருசாக கொடுக்க கிடையாது. இதுக்கு எல்லாம் அப்படியே என்ன பண்ணேன், சாம்பல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு இதுக்கும் சாம்பல் கொடுத்தேன். மற்றபடி ஒன்றும் பெருசாக எதுவுமே நான் கொடுக்கல. நம்ம வீட்டுக்காக போட்டது இது. ஃபஸ்ட் டைம் போட்டது. சரி எப்படி விழுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு. கொல்லிமலை அண்ணாச்சி, நாட்டு அண்ணாச்சி. இது வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 12 இலை கிட்ட வந்திருக்கு. ஊடு பேரா ஊனி விட்டது தான், அண்ணாச்சியோட சேர்த்து. எவ்வளோ எல்லாமே நல்லாவே துளிர் விட்டுருக்கு பாருங்க. 1 2 3 4 5 ஒரு வருஷம், இந்த வருஷத்தில் ஃபுல்லாகவே வச்சு விட்ருக்குறேன். கண்டிப்பாக வரும். யூரியா போடுறாங்களோ அதே மாதிரி மாட்டு கோமியம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா 10 லிட்டருக்கு 50 மில்லி, 10 லிட்டர் தண்ணிக்கு 50 மில்லி கோமியம், ஆட்டு மாடாக இருந்தால் இன்னும் நல்லது, கலந்து விட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துக்கிட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்க. இதுக்கு அதுதான் ரொம்ப தேவைப்படும். ஆனால் இன்னும் நான் கொடுக்கல, இனிமேல் தான் கொடுக்கணும். நல்லாவே வந்திருக்கிறாங்க. இப்போ வச்சு 3 மாதம் ஆகுது. 3 மாதத்துக்கு பரவாயில்லைங்க, நல்ல வளர்ச்சி. இந்த பக்கெட்லாம் பாருங்க, இதெல்லாம் இந்த பக்கெட்லாம் நல்லா விழுந்திருக்காங்க. இவ்வளோ நல்லா விழுந்திருக்கு. இன்னும் பராமரிப்பு நம்ம என்னை பொறுத்தவரை அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. முடிஞ்சால் விழுவுறத எடுத்துக்க வேண்டியதான். எப்படிங்க என்ன சொல்கிறது, விழுகிறத எடுத்துக்க வேண்டியதான். பாருங்க, என்ன விழுவுதோ நமக்கு அது போதும். நமக்கு வீட்டு என்னைக்கு விவசாயம் வந்து வியாபாரமாக போணுச்சோ அன்னையிலேருந்து தான் மனுஷன் ஒவ்வொன்றுக்கும் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஐயோ நம்ம மருந்து அடிச்சிட்டோமே, இவ்வளோ காசு போடணுமே, இவ்வளோ எடுக்கணுமே. ஏன்னா பயிர் போடுறோம்னா அது விளைஞ்சு வந்தால் தான் தெரியும் நமக்கு அது எவ்வளோன்னு. அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, ரசாயனத்தை அள்ளி கொட்டுறாங்க. கவர்மெண்ட் 2 மூட்டை 1 மூட்டை போட சொல்கிறத இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களே மாறிக்கிறாங்க. இவங்களே மாறி 2 மூட்டை போடுற இடத்த 4 மூட்டையாக போடு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. நிறைய பேர் அந்த மாதிரி போடுறாங்க. அந்த மாதிரி போட்டு தேவையில்லாமல் நமக்கு நம்மளே ஆப்பு வச்சுக்கிறோம். அதுதான் உண்மை. நினைக்க மாட்றாங்க. என்னன்னா எப்படின்னா, போட்டு எடுத்து கொண்டு போய் நம்ம மார்க்கெட்டில் தள்ளிடணும். அது நம்மளை மாதிரி மக்கள் தானே சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத நினைக்க மாட்றாங்க. எவ்வளோ ஹாஸ்பிட்டல், எல்லா இடத்துலையுமே ஹாஸ்பிட்டல் இருக்குது. எங்கே திரும்புற இடம்லாம் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இப்போ தெருவில் ஒரு இடத்துல விழுந்தோம்னா நம்ம எங்கேயுமே போக சொல்லலாம். அந்த தெரு வழியாக போனோம்னாலே போதும், ஹாஸ்பிட்டல் இருக்குது. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு ஆகுது. எனக்கு தெரிஞ்சு அரியலூர் பக்கத்து ஒரு 5 ஹாஸ்பிட்டல் தான் இருந்தது அதிகபட்சம். எனக்கு விவரம் தெரிஞ்சு. இப்போ திரும்புற இடம்லாம் ஹாஸ்பிட்டல். காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு உடம்புல ரசாயனங்கள் ஏறி போச்சு, நோய்கள் அதிகமாக பரவிடுச்சு. நான் என்ன சொல்கிறேன், இதை எதுக்கு சொல்கிறேன்னா, என்ன இயற்கை கொடுக்குதோ அதை எடுத்துப்போம். தேவையில்லாமல் கண்டதை போட்டு உடம்பை வீணாக்கிக்கிட்டு தேவையில்ல. என்னோட கருத்துங்க, என்னோட தனிப்பட்ட கருத்து. நல்ல காரங்க, ஆனால் காரம் குறையில. நல்ல காரம். நாட்டு வெங்காயத்திலேயே நல்ல காரம் இது. அதனால தான் அதை பார்த்து எடுத்துகிட்டு வந்தது. ரொம்ப எடுத்துகிட்டு வரல, 2 கிலோ மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம். வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்ம மண்ணில் போட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்குது அப்படிங்கிற அறுவடை பண்ணுறதை வந்து பெரம்பலூர் பக்கத்து தான் பார்த்துருங்க. இப்போ நம்மளே ஒரு வீட்டு தேவைக்கு போட்டு அறுவடை பண்ணுங்க, அது நம்மளே அறுவடை பண்ணுறங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. என்னடா நீ ஒரு 10 கரை போட்டு இவ்வளோ ஒரு இதுவாக பேசுறீங்க. நமக்கு அந்த 10 கரையில் வந்தாலும் ஒரு 2 கிலோ போட்டு நமக்கு ஒரு 5 கிலோ வந்தாலும் சந்தோஷம் தானே.
அந்த 5 கிலோவில் ஒரு என்ன இப்போ 2 கிலோ போட்டிருக்கிறேன்னா வீட்டு தேவைக்கு 1 கிலோ ஒதுக்கிட்டு மறுபடியும் ஒரு 4 கிலோ போடுவேன். அப்போ என்ன ஆகும், 4 வந்து 10 ஆகும், 10 12 ஆகும். அப்போ அதை பற்றி நமக்கு அனுபவம் தான் மெயின். இப்போ இந்த டைம் வந்து நான் அண்ணாச்சி போட்டிருக்கிறேன். இதில் ஒரு 20 அண்ணாச்சி செடி வச்சிருக்கிறேன்னு வச்சுங்க, அண்ணாச்சி வச்சிருக்கேன். இது நல்லா காய்ச்சி நல்லா நமக்கு பலன் கொடுத்ததுன்னா ஃபுல்லாக ஒரு 5 சென்ட் ஒரு 10 சென்ட் நம்ம விட்டுற போகிறோம். எதுவுமே முதல்ல வந்து எடுத்த கவுத்துன்னு கால் வைக்க கூடாது. முதல்ல ஒரு கற்றுக்கணும், இது என்ன பண்ணுது ஏது பண்ணுது, இது முதல்ல நம்ம மண்ணுக்கு வருதா அப்படிங்கிறத நம்ம ட்ரை பண்ணலாம். அங்கேருந்து கொண்டுட்டு வந்துட்டு மலையிலேருந்து வர்றதெல்லாம் இங்கே வராது. வச்சு பார்த்தா தான் தெரியும் நமக்கு வருதா வரலையா, எப்படி இருக்கு ஈல்டு. அங்கே இருக்கிறதோட கொஞ்சம் கம்மியாக கொடுத்தாலும் பரவாயில்ல. ஆனால் கொல்லிமலை அண்ணாச்சை பொறுத்த வரையும் நாமக்கல் பக்கத்து கீழே கிடைக்குமோ என்னமோ தெரியல, இந்த பக்கத்துலாம் வராது. அண்ணாச்சி கொல்லிமலையில் இருக்கிற அண்ணாச்சி நாட்டு அண்ணாச்சி அவ்வளோ அருமையாக இருக்கும். ஏன்னா அங்கே ரசாயனம் போடாமல் தான் விளைவிக்கிறாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரு ஒரு அண்ணாச்சி வந்து 20 ரூபா 25 ரூபா இந்த அவ்வளோ சின்னது இருக்கும். ஆனால் நல்ல டேஸ்ட் இருக்கும். நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் இது நம்ம கொள்ளையில போட்டே ஆகணும், நமக்கு வந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரே முடிவு. 10 செடிக்கு எனக்கு ஒரு 5 வச்சா கூட போதும். என் கொள்ளையில பறிச்சு நான் சாப்பிட்ட சந்தோஷம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்து வச்சது. பரவாயில்ல, நான் நினைச்சதை விட நல்லா வந்திருக்கிறாங்க. அருமையா விழுந்திருக்கு. வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா 2 கிலோ போட்டதுக்கு ஒரு 4 கிலோ கிடைச்சா கூட பரவாயில்ல, இல்லை 2 கிலோ கிடைச்சா கூட பிரச்சனை இல்லை, முதல்ல போட்டு எடுப்போம், அனுபவம் தான் நமக்கு மெயின் அப்படின்னு சொன்னாங்க. 1.5 கிலோ தான் போட்டோம், 1/2 கிலோ வீட்டுக்கு எடுத்தாச்சு. பரவாயில்ல, போட்டதுக்கு முதல் முயற்சியா நல்ல பலன். ஏன் இது ஏன் சொல்றேன்னா, என்ன சொல்றது, ஒரு பகிர்ந்துக்குன்னு ஒரு ஆசை. விளைச்சல் நல்லா இருக்கு பாருங்க, பரவாயில்ல. இதை விட மார்க்கெட்டை சின்ன சின்னதெல்லாம் பார்த்துருக்குறேன். இது மொதல் டைம் தானே, நமக்கு அனுபவம். பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஆனால் மெயினாக இன்னொன்று சொல்கிறேன் என்னங்க, முழுக்க முழுக்க இது வந்து எந்த ரசாயனமும் போடாமல் விளைஞ்சது. அதுதான் முதல்ல நான் பதிவு பண்ணிக்கிறது. எந்த ஒரு ரசாயனமும் போடாமல் முழுக்க முழுக்க நமக்கு என்ன இயற்கை கொடுத்ததோ அதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். அதனால தான் உங்களுக்கு நம்ம திருப்பி உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். எதாக இருந்தாலும் ஏன் நான் நாடுங்கிறேன்னா, நம்ம இயற்கையாக நமக்கு கடவுள் படைச்சது மட்டும்தான் முழுமையான சத்து கிடைக்கும். அது நாட்டு ரகத்தில் மட்டும்தான் உண்டு. அது காய்கறியாக இருந்தாலும் சரி, பழமரமாக இருந்தாலும் சரி, மர வகையாக இருந்தாலும் சரி. பழமரமாக இருந்ததுன்னா நமக்கு நல்ல கழிவாக மட்டும் போகாமல் நமக்கு நல்ல சத்துக்களை எடுத்துட்டு மீதி கழிவாகும். அது மாதிரி காய்கறியாக இருந்தாலும் சரி, அதே கான்செப்ட் தான். மர வகையாக இருந்தாலும் என்னென்னா, ஒரு மூலிகை நம்ம ஒரு மூலிகை உடம்புக்கு எடுத்துக்கிறதுக்கும் கரெக்டான இது போகும். எப்பயுமே நாடை சார்ந்து போங்க, அதுதான் நமக்கு முழுமையான பலன் கிடைக்கும். நன்றி, வணக்கம். வேலா இங்கே பாரு, வெங்காயம் பாரு, இங்கே தட்டி போடாமல் வந்திருக்கியே, இது என்னது? இது தேங்காய் இல்லடா, வெங்காயம் இங்கே முளைச்சிருந்ததுல பாரு, வெங்காயம் பாரு. வெங்காயம் நீ வேணா சாப்பிட்டு பாரு. வேணாம், அங்க பாரு, இங்க பாருடா, நம்ம கொள்ளையில விளைஞ்சது, தின்னு பாரு. மண்ணு ஒண்ணும் பண்ணாது, பயப்படாது. எப்படி இருக்கு? காரமா இருக்கா இனிப்பா இருக்கா? போடா, காரமா இருக்கும். போய் சொல்றான்.